ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்தீங்கன்னா வசமாக நம்மளுடைய இலக்கிய கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டு கேட்குற வேலையை வந்து வச்சுக்கிட்டீங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து கடைசி வார்னிங்கை வந்து கொடுத்துட்டு கோபமாக வந்து போயிடுறேங்க. நீ வந்து திருந்தவே மாட்டல, இந்த வீட்டை விட்டு போய் திரும்ப வந்து எப்படி வந்து எங்களை வந்து அழிக்கணும்னு மட்டும் யோசிக்கிற தவிர இந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு ஒரு இன்ச்சு கூட நீ வந்து யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட வந்து சொல்லிட்டு நீ எல்லாம் வந்து திருநாள் ஜென்மடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய சான்ஸ் வந்து கொடுத்துட்டேன், ஆனால் வந்து திரும்ப அதே தப்பை வந்து பண்ணிக்கிட்டு என்னுடைய வந்து வாழ்க்கையை வந்து அழிக்கணும், இந்த குடும்பத்தோட நிம்மதியை வந்து கெடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், மறுபடியும் வந்து உங்களை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் இல்லாத அந்த எஸ்எஸ்கே கையில் வந்து சொல்லி வைங்க. இன்றைக்கி வந்து தர்மடி வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு போன மாதிரி வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவனோட ஒய்ஃபாலையும் தர்மடி வந்து வாங்க. அதுபோக இந்த ரேவதியை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து சொல்கிற வேலையை வந்து வச்சுக்காதீங்க, அதுக்காக நான் வந்து மனுஷியாகவே வந்து இருக்க மாட்டேன், அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, இவ வந்து தொடர்ந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டாலே இருக்காளே, இவகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் நம்ம வந்து அழிக்கலாம்னு நினச்சாலும் முடிய மாட்டுது. அதே அந்த எஸ்எஸ்கே கையில் சொல்லி இவளை வந்து போட்டுத்தால் சொன்னாலே அவனையுமே அந்த காரியத்தை வந்து செய்ய மாட்டான், டிலே பண்ணிக்கிட்டே இருக்கான். நமக்கு தோணியே அந்த அஞ்சலி எப்படியாவது வீட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்க்கலான்னா அந்த அஞ்சலியுமே வந்து ஆக்டிங் பண்ணுறா. அதை வந்து இப்போதைக்கு வந்து இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த வீட்டில் இப்போ பிரச்சனையாக இருக்கிறதே அண்ணி தான். அவங்க மட்டும் வந்து பிரச்சனை பண்ணாதான் கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பா. அவளும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து இந்த இலக்கியாவை வந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்கலாம், ஓட விட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்முடைய ரேவதி அம்மா வந்து பார்க்க இந்த இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து போக போகிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவை வந்து ரேவதியை வந்து காட்டி கொடுக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்முடைய கௌதமும் பார்த்தீங்கன்னா இலக்கியா சொன்ன அட்ரஸில் போய் பார்த்துட்டு ரேவதி அம்மா வந்து இல்லைன்னுட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு ரேவதி அம்மா வந்து எங்கே அனுப்பி வச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து பயங்கர டென்ஷனில் இருக்க அந்த ரேவதி வந்து எங்கே போனான்னு தெரியல, இவ்வளோ வந்து என் வாழ்க்கையே வந்து போயிடும் போல இருக்கே, இவ்வளோ வந்து எவ்வளோ நாள் வந்து விட்டு வைக்கணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி டென்ஷன் ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய சீக்கிரம் அந்த இலக்கியா மூலமாக வந்து ரேவதியை கண்டுபிடிச்சி அவளை வந்து போட்டு தள்ளிட்டு அடுத்து இந்த இலக்கியா வந்து போட்டு தள்ளுறதான் என் வாழ்க்கை லட்சியமே. அப்படி இல்லைனா வந்து தாட்சாயணிக்கு மட்டும் உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து சும்மா விட மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடுப்பாக வந்து சொல்கிறாங்க. ஏன்டா உன்னை நம்பி வந்தால் நீ என்னை விட்டுட்டோட ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட அடியாளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. என்ன பைரவி நைட்டு வந்து இந்த இலக்கியா வந்து தூங்கிட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் வீட்டுக்கு வந்து அவகிட்ட வந்து தர்மடி வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவும் போக அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் தெரிஞ்சு தான் வந்து போலந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். கொஞ்சம் கூட வந்து நீ வந்து மூச்சு விடாத நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும் எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி சொன்னது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த இலக்கியாவுக்கு இருக்க என் மேலே வந்து கையை வச்சுட்டார்ல, கண்டிப்பாக இனிமேல் வந்து நிம்மதியாக வந்து இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்ச்சாலையும் சேர்ந்துக்கிட்டு என்ன தான் வந்து குழியை நோட்டி அதுக்குள்ளே இருக்கிற புதையில எடுக்கணும்னு நினச்சா வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி தாங்க எவ்வளோ தான் பிளான் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து இலக்கியா வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுன்றதாங்க கான்செப்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.